ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் சங்கர். வயசு வந்து ஒரு 39 ஆகுது. சக்ஸஸ் வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது எல்லா பேரும் வந்து சக்ஸஸ் ஆகிட்டான்னு நினப்பாங்க. சக்ஸஸ் வந்து எங்கே இல்லைங்க, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு டேயில் வந்து நீங்கள் ஒரு அலாரம் வச்சு அந்த டயத்துக்கு எந்திரிச்சாலே அது ஒரு சின்ன சக்ஸஸ் தான். சொல்கிற புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு 5 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்கன்னா அந்த 5 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கனாலே ஒரு சக்ஸஸ் தான். ஒரு 5 ஒன்றா இருந்தால் கூட அது சக்ஸஸ் கிடையாது. ஓகேவா? அதே போல் சக்ஸஸ் வந்து நீங்கள் ஆகிட்டேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட விடாமுயற்சியும், உங்களோட குறிக்கோளும், உங்களோட கோலும், இந்த 3ம் கண்டினியூ ப்ராசஸிங்கில் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டிங்களா ஆகலையா, இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்கள் முன்னாடி 4 பேர் சொன்னாங்கன்னா அது சக்ஸஸ் கிடையாது. நீங்கள் இல்லாதப்ப ஒரு 4-5 பேர் சொன்னாங்கன்னா அது சக்ஸஸ். உங்கள் முன்னாடி சொல்கிறவங்க உங்கள் முன்னாடி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் அதை நினச்சிங்கன்னா அது சக்ஸஸே வேறு கிடையாது. உங்களை புகழ்கிறது. நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிட்டா உங்களோட குறிக்கோளையும் உங்கள் கோலையும் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களோட ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் அதெல்லாம் கண்டினியூ ப்ராசஸிங்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ். ஓகே, இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். உங்களோட வெரி ஹேபிட் வந்து எப்படி மாறணும்னா, உங்கள் உணவு பழக்க வழக்கம் வெரி குட்டாக மாறணும். இப்படி இருந்தால் ஒரு ஹெல்த் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அந்த ஹெல்த் கிடச்சிச்சின்னா உங்கள் லைஃப் மாறும். உங்கள் லைஃப் மாறுச்சுன்னா உங்களை சுற்றி உள்ளவங்க மாறுவாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.